அதிகாரம் 9 என் மகனே, என் மகளே, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் எங்கங்க? ஆண்டவர் எங்க? என்னை விட்டு தூரம் போயிட்டாரா? இல்ல, பக்கத்துல தான் இருக்கிறார். நீங்க கூப்பிட்டா, இயேசுவே நீ கூப்பிட்டா, இங்கதான் இருக்கிற மகனே, இங்கதான் இருக்கிற மகளேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால நீ கூப்பிட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆனா கூப்பிடணும். நம்ம நிறைய சமயம் ஆண்டவர் கூப்பிடுவதில்லை. ஆபத்து காலத்தில் என்னன்னு கூப்பிடு, நான் உடைப்பேன்னு சொல்லி இருக்கிறார்ல. இயேசுவே எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிடணும். இயேசுவே இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு கூப்பிடணும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு கலங்குறீங்கல்ல, இயேசுவே இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நீங்க செய்யணும் அப்படின்னு உண்மையா கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஏதோ நான் பக்கத்துல தான் இருக்கிறேன்னு அவர் சொல்றார். பிறகு இதுக்கு பயப்படணும். ஆனா அந்த வசனம் சொல்லுது அப்பொழுது. அப்படின்னா எப்பொழுது? முன்னால் உள்ள வசனத்தை வாசித்தா தான் தெரியும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது. உபவாசிக்கணுமா? நீங்க என்னைக்காவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஜெபிப்பேன், நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, எனக்கு உத்தரவு தருவீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நானும் உபவாசித்து ஜெபிக்க எனக்கு பலன் தாங்க. நான் உபவாசித்து ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். நான் விசுவாசிக்கிறேன். என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, என்னோட பேசுறீங்க, நடத்துறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.